நாங்க பொம்பளைய மட்டும்தான் ஒரு வாரமா கண்டு கட்டிட்டாங்க. தண்ணி கொடுத்து நாங்க 10 நாளாவது பிள்ளைங்கள 9வது படிக்கிறது 11வது படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் புடிச்சு அரெஸ்ட் பண்ண சொல்லி ஊருக்குள்ள தூங்க விட மாட்டாங்க போலீஸ்காரங்க. இதுக்கு ஒரு தீர்வு வேணும். அப்படி தீர்வு இல்லன்னா எல்லா ஜனங்களும் தீர்வு தாழ்த்தப்பட்ட ஜாதின்றதுனால ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க சார். எங்களுக்குன்னு யாருமே கிடையாது சார். சார் எங்க ஊர்ல வந்து கல்யாணம் நடந்துச்சு சார். எங்க ஊர்ல இப்ப நாங்க பொண்ணு அழைப்புக்காக வந்திருந்தோம். வரும்போது தம்பி வந்து தண்ணி போடணும் வந்தாப்ல. தண்ணி போடணும் வந்து எங்களை வந்து அசிங்கமான வார்த்தை பேசினாப்ல. அதனால நாங்க என்ன பண்ணோம், எங்க ஊர்ல பசங்க இருந்துவோம் இட்டு போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லுன்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போனோம். பசங்களை இட்டு அவங்க வீட்டுக்கு போனோம். இட்டு போகும்போது அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கேட்டு இருக்கும்போதே முன்னெச்சரிக்கையா தம்பி வந்து பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சாப்லன்னு தெரியல. கத்தி எட்டு வந்து நாங்க இட்டு போன தம்பி வந்து கத்தியால வெட்டிட்டாரு. வெட்டின பிறகு நாங்க என்ன பண்ணோம், எல்லாம் கூடி பேசணும். பசங்க பேசும்போதே பிரச்சனை அதிகமாகி போச்சு. அதிகமான போனதால இட்டு போனோம். நாங்க இட்டு போய் ஸ்டேஷன் நாங்க ஒப்படைக்கலாம் நாங்க போனோம். எதிரில வந்த பசங்க வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டு ஆளுக்கு ஒரு அடி அடிச்சுட்டாங்க தான். எதிரில ஆளுக்கு ஒரு அடி அடிச்சுட்டாங்க. அடிச்சதால இவங்க என்ன பண்றாங்கன்னா எங்க மேல உள்ள தப்பு போல அவங்க பேசுறாங்க. இந்த தம்பி இது மட்டும் இல்ல, ஏகப்பட்ட பிரச்சனை இந்த தம்பியில மட்டும் தான் வருதான் தெருவுல. பாக்கி யாருமே எதுவுமே பேசல. அந்த தம்பி மட்டும் தான் எப்பயுமே எங்க தெருவுக்குள்ள வந்து போனாக்கா பறையிரு சொல்லி பேசுறது, ஜனங்க வேலைக்கு போய் வந்தாக்கா பரநாய்வுன்னு கேக்குறது, அசிங்கமா பேசுறது,